நாங்கள் 2016 மணி செட்டியார் மண்டபத்தில் என் கணவர் லோகராஜும் கலைச்சல் இருக்கிற ஆனந்திக்கும் முறைப்படி பெரியோருங்க சம்மதம் தான் கல்யாணம் நடந்தது. இதுக்கு முன்னாடியே இவர் வந்து எங்க குடும்ப ஃப்ரெண்டா பழகின்னு வந்தாருது. இவர்கிட்ட அந்த அளவுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை. குடும்பம் வந்து ஏழ்மையான குடும்பம். எங்க அண்ணனுடைய ஃப்ரெண்டு தான் இவரு. அதன் அடிப்படையில சரின்னு எங்க அண்ணன் ஃப்ரெண்டு வழக்கணும். எங்க அண்ணன் எதனா 1-2 வேலை செய்ய சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு வந்துன்னு போயின்னு இருந்தாரு. அதுக்கு அடையில சரி நாங்க எதனா ஒரு வேலை 2 வேலை விட்டானா செய்வாரு, இது பண்ணுவாரு. அதுக்கு பிறகு என்னை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து பொண்ணு கேட்டாங்க. எங்க வீட்டுல கொடுக்க வேற கேஸ்ட் இருக்கிறதுனால எங்க வீட்டுல கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க. நாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா என் புள்ள செத்துருவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மல்லிகா, அவங்க தம்பி தீபன் சக்கரவர்த்தி, அவங்க அப்பா ராமலிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வற்புறுத்தினாங்க. வற்புறுத்தின பேர்ல சரின்னு கல்யாணமும் பண்ணிட்டாங்க. மணி செட்டியார் மண்டபத்துல 2016 2/6 அன்னைக்கு கல்யாணமும் நடந்தது. 2017 அன்னைக்கு எங்களுக்கு குழந்தையும் பிறந்தது. எனக்கு கல்யாண சீதனமா 43 பொன் நகையும் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாமே சீதன பொருள், கட்லி, பீரோ எல்லாமே கொடுத்தாங்க சார். அதையும் எங்க மாமியாருக்கு உடன்பாடு இல்லை, அதிகமா வரல. என் பிள்ளைக்கு 100 பவுன் போட்டு கொடுத்துருப்பாங்க, நீ அதிகமா போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க தானே நீ சொல்லி கேட்க சொன்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு எங்க மாமியார் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. சரி இப்போதைக்கு இருக்கட்டும், அப்புறம் அவங்க அண்ணன் நகை வியாபாரம் பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லி இது பண்ணாரு. கல்யாணம் ஆனதுல இருந்தே அவங்க எங்க மாமனாரும் மாமியாரும் எவ்வளோ குறை சொல்லின்னு இருந்தாரு. இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. அதுக்கு இடையில இந்த குழந்தை 2017 தரிச்சிருச்சு. குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த பிறகு அவங்களோட அராஜகம் அதிகமா இருந்துச்சு. பொம்பளை குழந்தையா இருக்குது, சீர்சனை அதிகமா செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க இந்த பொண்ணை எப்படி எல்லாம் வெளியேற்றணும்னு சொல்லிட்டு எல்லா பிளானும் போட்டாங்க. எல்லாத்துக்குமே கட்டுக்கடங்கி நான் அந்த வீட்லயே தான் வாழ்ந்தேன். அவங்க சின்ன சின்ன விஷயம் கூட நான் நடக்கிறப்ப சோப்புல தண்ணி ஊத்தி விடுவாங்க, எல்லா கொடுமையும் பண்ணாங்க. அந்த வீட்டை விட்டு நான் ஊர்ல சரி நம்ம கட்டின வீடு தானே, நம்ம இங்கதான் வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தேன் நானு. அதுக்கு பிறகு அவங்க தம்பிக்கு 2019 கல்யாணம் ஆச்சுங்க சார். 13/6/2019 கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன 1 வாரத்திலேயே அவங்க தம்பி என்ன பண்ணாரு, நாங்க தண்ணி கொடுத்தன போறோம், நீங்களும் தண்ணி கொடுத்தன போவாங்கன்னு சொல்லி. ஏன் இந்த வீடு நான் கட்டி எங்க வீட்டுக்காரு கட்டினாரு, அவர் உழைப்பால கட்டினாரு, என்னையா தண்ணி கொடுத்தன போக சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு இல்ல நாங்க கீழே வந்து வாடகை விட்டு மேல 2 போர்ஷன் இருக்குது, அங்க நாங்க வாடகை போறோம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல போய் ஒரு 40,000 பணம் வாங்கினார் சொன்னாருங்க சார். நான் போக மாட்டேன், நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன், ஏன் எனக்கு தண்ணி கொடுத்தன இட்டுன்னு போறீங்கன்னா அல்ல. எல்லாமே இவங்க ப்ரீ பிளான் போட்டு எல்லாமே செஞ்சு ப்ரீ பிளான் போட்டு லட்சுமிபதி நகர்ல குடுத்தா எட்டு போய் வச்சாருங்க சார். லட்சுமிபதி நகர்ல குடுத்தா எட்டு போய் வச்சாரு. வச்சுட்டு 15 நாளா இவர் அந்த வீட்டு பக்கமே வரல. ஜாமா ஜட்டு எதுவுமே கொடுக்கலைங்க சார். ஜாமா ஜட்டு எதுவுமே கொடுக்காம இவர் அந்த பிள்ளைய பட்னி போட்டு 3வது வருஷம் டைவர்ஸ் கேஸ் கொடுத்துட்டாரு சார். டைவர்ஸ் கேஸ் கொடுத்துட்டு கோர்ட்ல டைவர்ஸ் நடக்குது. டைவர்ஸ் வேணும் சொல்லிட்டு இவன் 10 வருஷமா இந்த பொண்ணு கூட ஒரு இல்லீகல் ஆஃபர் கூட உட்காந்து குடும்பம் நடத்தினு 2 குழந்தை அழிஞ்சு போச்சு. 3வது குழந்தை பிறந்து இருக்குது. இங்க எல்லாரையும் வந்து இன்னைக்கு விசாரிக்கிறப்ப இந்த பொண்ணு கன்சீவா இருக்குன்னு தான் சொல்லி இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கேக்குறப்ப அந்த பொண்ணுக்கு குழந்தையா பிறந்து 2 நாள் ஆச்சுங்க இந்த வீட்டுக்கு வந்து குழந்தையா இருக்குதுன்னு கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் இருக்குது. இங்க வாமா, இங்க வா. இந்த பொண்ணு கட்டின பொண்டாட்டி நானு, இது என்னோட குழந்தை, 2 பேரையும் விட்டுட்டு கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்குது. இவரு இல்லீகலா அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு குழந்தையும் பிறந்து இருக்குது. கேட்க வந்தா நீ கட்டின பொண்டாட்டி கிடையாதுடி, அவதாண்டி எனக்கு கட்டின பொண்டாட்டி, நீ உன வச்சுன்னு இருந்தவன்னு சொல்றாரு. நகை 43 நகையும் அவர்கிட்ட இருக்குது. அந்த ஜாமான் சீதன பொருள் எல்லாமே இருக்குது. இந்த பொண்ணுக்கு எனக்கு என்ன வாழ்வாதாரம்? எங்க குழந்தை கோர்ட்ல ஜட்ஜ் டிவிசி கேஸ் போட்டு 5 வருஷமா ஆகுது. குழந்தைக்கு 25,000 ரூபாய் டிவிசி போட்டாங்க. குழந்தைக்கு 15,000 ரூபாய், எனக்கு 10,000 ரூபாயும். ஆனா 10 பைசா கூட இது வரைக்கும் கோர்ட் எல்லாம் வரல. 5 வருஷமா கோர்ட்டு பக்கமும் திரும்பல. அவரு வீட்டை நாங்க கூட்டு போட்டுக்கிறோம் சார். எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க கூட்டு போட்டுக்கிறோம். வீட்டு உள்ளார அந்த பொண்ணு இருக்குது, இல்லீகல் ஆஃபர் பொண்ணு, அந்த குழந்தையும் இருக்குது. முறை தவறி பிறந்து அந்த பொண்ணு இருக்குது. முறையா நாங்க கட்டினா இருக்கோம், நாங்க இருக்கிறோம். முறை தவறி அந்த பொண்ணு அவன் சின்ன உட்காந்து இருக்கிறாரு. இந்த வீட்டை வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமா கொடுத்தன வச்சிருக்கிறாரா இந்த இடத்த.
நாங்களும் இவர் ஏன் கோர்ட்டுக்கு வரல எங்க பார்த்தாலும் விசாரிக்கிறப்ப கடைசியா இந்த இடத்துலதான் இருக்கிறாருன்னு நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம். இதை நாங்க மகளிர் ஸ்டேஷன்லயும் சொன்னோம். நாங்க மகளிர் ஸ்டேஷன்ல இதை ஒரு கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன் கன்சிடர், இவர் அட்வொகேட் மூலியமா வச்சு பேசி வராத அளவுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டாரு. இந்த பாதிக்கப்பட்ட நானும் என் குழந்தைக்கு எந்த நியாயமும் எந்த காலத்திலயும் கிடைக்க போறது இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எஸ்பி ஆபீஸ் போய் 6 மாசமா கீழே உட்காராத குறையா நாங்க போய் எஸ்பி ஆபீஸ்லயும் நாங்க கேட்கறோம் சாரு கிட்ட. சாரு சரி இன்னைக்கு டிஎஸ்பி ஆபீஸ் போங்க, மகளிர் ஸ்டேஷன் போங்கன்னு எனக்கு ஒரு லெட்டரும் எழுதி கொடுத்தாரு. அதுபடியும் போய் நிக்கிறோம். ஆனா எனக்கு மகளிர் ஸ்டேஷன்ல எந்த பதிலுமே தெரியல. கூட்டு விசாரிக்கிறேன்னு சொல்றாங்க, நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. நாங்க போய் 1 வாரமா உட்கார்ந்து இருந்தோம், 10 நாளா உட்கார்ந்து இருந்தோம். ஆனா எந்த பதிலுமே வரல. பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அவருக்கு மட்டும்தான் நியாயத்தை, ஆப்போசிட் பார்ட்டிக்கு மட்டும் தான் நியாயத்தை இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவரு அங்க ஸ்டேஷனுக்கு அவன் தம்பி இந்த தீபன் சக்கரவர்த்தியோ இல்ல லோகராஜோ அந்த பொண்ணு மாட்டினாவே அழைக்கல. ஏன் அழைக்கலன்னு எனக்கு அந்த பதிலும் தெரியல. என்ன நடக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு தெரியல. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.